Hello guys, I am Sanjay. இன்னைக்கு ஜூன் 27க்கான த ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் வந்து ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி பார்த்தோன்னா திஸ் ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சைனா ஹஸ் இன்வெஸ்டட் அ லாட் இன் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அவங்களுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பர்டிகுலர்லி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய கெப்பாசிட்டி வந்து 20,000 இருந்ததான். ஸோ அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் எவ்வளோ ட்ரூப்ஸ் இருக்க முடியும்னா 20,000 தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெஸ்டர்ன் செக்டார். இப்போ அந்த 20,000 அப்படிங்கிற ஸ்ட்ரென்த் வந்து இட் ஹஸ் கான் டு லேக்ஸ். ஸோ அந்தளவுக்கு தே ஹாவ் பில்ட் தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா டேங்க்ஸு எல்லாமே டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செவரல் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், ஹைடல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த ஏரியா, அந்த பவுண்ட்ரி ரீஜன்ஸ் ஃபுல்லும் இது பண்ணியிருக்கிறாங்க. பர்டிகுலராக அந்த சோலார் அண்ட் விண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக வந்து அவங்களுக்கு வின்டரில் தே கேன் கெட் ஸோ மச் ஆஃப் பவர். அது மூலமாக நிறையா சோல்ஜர்ஸ் இன்னும் வின்டரில் அங்கேயே தங்க முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. அண்ட் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், ஸோ அந்த எல்லையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே தான் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நிறைய வெப்பன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா ZTQ-15 அப்படிங்கிற வெப்பன் அது சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தெர் இஸ் ஆல்சோ அ வெப்பன் நேம்டு டைப் 96A. ஸோ இந்த மாதிரி நிறையா வெப்பன்ஸ் TZ88 இந்த மாதிரி பல வெப்பன்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. பழைய வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு புது வெப்பன்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலோட வெஸ்டர்ன் செக்டாரில் மேற்கு பகுதியில் இது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி தெரியும் 2020 வந்து நிறைய கிளாஷஸ் அப்போ இருந்தே ஆரம்பித்தது. ஸோ மெயின் கிளாஷ் வாஸ் டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் த கல்வான் கிளாஷ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து சிக்னிஃபிகண்ட் கிளாஷஸ். ஸோ அதனுடைய ஒரு கண்டினியூவேஷனாக தே ஆர் டெவலப்பிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ ட்ரூப் மொபிலைசேஷன் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுடைய பவுண்ட்ரி ஏரியாஸில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த இன்டர்னல் செக்யூரிட்டி. உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக இந்த டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்தியாவும் இட் ஹேஸ் டு டெவலப் இட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பவுண்ட்ரி அண்ட் பார்டர் ஏரியாஸில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா வீல் ஸ்கிப் ஆல் தீஸ் த்ரூ ரீஜனல் நியூஸஸ். ஸோ இது எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரில, பட் இஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. ஸோ நம்ம மாதிரி ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ் நேம் இஸ் வி கிருஷ்ணமூர்த்தி, ஹூ இஸ் known as the turn around man. ஏன்னா ஏன் இவரை டேர்ன் அரவுண்ட் மேனுன்னு சொல்கிறாங்கன்னா, எந்த இன்ஸ்டிடியூட்டோ நிறுவனமோ லாஸ்ட்டில் போச்சு அப்படின்னாலும் இந்த இவர்கிட்ட கொடுத்து இவர் வந்து he is been able to bring it into a ப்ராஃபிட் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன். அதனால தான் டேர்ன் அரவுண்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த பிக்கெஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் இந்தியாஸ் பப்ளிக் செக்டர் வந்து நிகழ்த்தி காட்டினவர் இவர் தான். மிகப்பெரிய பொது பப்ளிக் செக்டர் PSUஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இயங்கிறதுக்கான ஒரு ரீசனாக இவர் இருந்திருக்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் ஒர்க்ட் இன் பெல். அந்த பெல்லுங்கிற கம்பெனி வந்து சிதைந்து போகிறத தடுத்து நிறுத்தின ஒருத்தரும் இவர் தான் அப்படின்றாங்க. அண்ட் மாருதி 800 அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதுக்கான ஒரு ஒரு தொடக்க புள்ளியாகவும் இவர் இருந்திருக்கிறாரு. தென் செயல் இஸ் நதிங் பட் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அதை வந்து ஒரே வருஷத்தில் ஹி ஹஸ் பீன் ஏபிள் டு டர்ன் அரவுண்ட் பாசிட்டிவ் ப்ராஃபிட்ஸ் மேக்கிங் ஆர்கனைசேஷனாக மாற்றுற அளவுக்கு ஹி ஹஸ் கிரியேட்டட் அ ஹியூஜ் பெஞ்ச் மார்க். ஸோ திஸ் மேன் ப்ரவுட்லி வி கேன் சே அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெருமை தான். ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸில் வி டோன்ட் ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ், பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசன்ட்லி NCERT இஸ் ட்ரைங் டு சேஞ்ச் த நேஷ்னல் கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க். ஸோ புது புக்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, இல்லை தே ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி பார்ட் ஆல்சோ. ஸோ அதை மாற்றுறதுல வந்து தே ஆர் சேயிங், so these changes target certain areas of India's past and they are causing an ideological shift
பிகாஸ் இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி அண்ட் எல்லாருமே இதில் வாழ்கிறதுக்கான உரிமை ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. பட் as we know இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க, ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா இஸ் செட் டு பிலாங் டு, அதாவது நான் சொல்லலை, தீஸ் ஆர் ideas propagated by communalists. Ancient India is belong to the Hindu India. Medieval India is belonging to the Muslim India. Modern India is belonging to the Christian India because யூரோப்பியனோட ஆதிக்கம் அவங்க தான் ரூல் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் this article is also trying to tell that இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி அப்படின்றாங்க. என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணும்னா தோஸ் விச் இன்ஸ்பயர் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ மக்கள் மாணவர்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக இருக்கக்கூடியதும் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான மாற்றங்கள் இருந்தால் தோஸ் ஆர் the things that we should strive and achieve அப்படிங்கிற ஒரு இதை இங்கே வச்சுருக்காங்க. பர்டிகுலர்லி they have talked about அக்பர். ஸோ அக்பர் உடைய பார்ட்டை வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் தட் இஸ் நாட் குட் அப்படிங்கிற மாதிரி they are putting their view. ஸோ இது வந்து this article, second article is about India-Afghan relations. ஸோ எப்படி இந்த ரிலேஷன்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுல இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒன் திங் இஸ் தட் ஹவு இந்தியாஸ் பாலிசி டுவர்ட்ஸ் ஆஃப்கன் ஹஸ் சேஞ்ச்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் 2021 தாலிபான் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இந்தியா வாஸ் ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு பேன் ஆல் ஆஃப்கன் ட்ராவலர்ஸ் கம்மிங் டு இந்தியா. இந்தியாவுக்கு வரக்கூடிய எல்லா ஆஃப்கன் ட்ராவலர்ஸையும் பேன் பண்ண முதல் கண்ட்ரி உலகத்துலேயே இந்தியா தான். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் தாலிபானுக்கு எதிராக இந்த கேர்ள்ஸும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வந்தபோது அதில் ஓட்டிங்க்கே அப்ஸ்டைன் பண்ணியிருக்காங்க. ஓட்டு போடவே இந்தியா போகலை. ஸோ இது வந்து அப்படியே ஒரு முன்வைத்த காலம் அப்படியே பின் வச்சு விலகி செல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் ரியல் பொலிட்டிக் இஸ் டேக்கிங் சம் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் the present situations. So அதுதான் வந்து he is telling India is not used to this kind of attitude because we take some historically நம்ம ரிலேஷன்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா they are based on people to people contacts, not just economical contacts but social and எக்கனாமிக்கல் கான்டாக்ட்ஸை தாண்டி சோஷியல் கான்டாக்ட்ஸும் இந்தியாவுக்கு இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஃபஸ்ட். ஸோ இந்தியாவுக்கு இந்தியாவோட தேவைகள் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம ஒருபோதும் நினச்சிடக்கூடாது. ஸோ அதுதான் அந்த ஃபேலசி ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பாலிசி, அந்த அப்ரோச்சில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அண்ட் ஹி ஹஸ் கான் இன் டு த நிட்டிகிரிட்டிஸ் எப்படி இதெல்லாமே மாறி இருக்கு. அண்ட் ஹி ஹஸ் ஆல்சோ மென்ஷன் அபவுட் ஆப்ரேஷன் சைக்ளோன் அப்படிங்கிறது யூஎஸ் ஸ்பான்சர் பண்ண ஒரு ஆப்ரேஷன் along with Pakistan. So Central Intelligence Agency of US has provided huge grants to Afghanistan, particularly from 1979 to 1992. So in the period எதுக்கு அப்படின்னா to support the Afghan government, particularly சோவியத்துக்கு எகெயின்ஸ்டாக இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் இஸ் known as ஆப்ரேஷன் சைக்ளோன். ப்ராபப்ளி ஆப்ரேஷன் சைக்ளோன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ கேன் மென்ஷன் தட் யூஎஸ் அசிஸ்டன்ஸ் டு ஆஃப்கானிஸ்தான். ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, வி ஷுட் நாட் டேக் ஆக்ஷன்ஸ் சப்போர்ட்டிங் தாலிபான். ஸோ பிகாஸ் ஏன்னா தாலிபானுக்கு ஓட் நம்ம பண்ணாமல் இருந்தது வந்து இட் இஸ் லைக் தாலிபானோட சப்போர்ட் இந்தியா எடுத்துக்கணும். பிகாஸ் தேர் ஆர் சம் செக்ஷன்ஸ் இன் தாலிபான் விச் ஆர் ஆன்டி பாகிஸ்தான். ஸோ மெயினாக வந்து தாலிபான் இஸ் ப்ரோ பாகிஸ்தான். பட் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 பேராக எதிராக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஆன்டி பாகிஸ்தான் தாலிபான்ஸாக நம்ம வந்து அப்பீஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்தியா இந்த மெஷர் எடுத்திருக்குது. பட் திஸ் இஸ் நாட் அ குட் சைன் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தரோட வியூ பாயிண்ட்டாக இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நேற்றும் பார்த்தோம், ரோ வர்சஸ் வேட் ஜட்ஜ்மெண்ட்டை இப்போதைக்கு யூஎஸில் தேவ் டுக் அவே த கான்ஸ்டிடியூஷனல் ரைட் டு அபோர்ஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவ் USA will be divided into 2 kinds of states. So one is those they have the abortion rights and those which do not have the right to abortion for women. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் ஜட்ஜ்மெண்ட் விச் ஓவர்டர்ன் த ரோ வர்சஸ் வேட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டாப்ஸ் வர்சஸ் ஜாக்சன்ஸ் விமன்ஸ் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த கேஸ் பேர் டாப்ஸ் வர்சஸ்
ஜாக்சன் விமென்ஸ் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆர் டாப்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டாப்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு ஒரு சிம்பிளாக கேட்டாங்கன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆஃப் அபார்ஷன் ஆஃப் விமன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்ன ஒரு கேஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல். இதில் நிறையா ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் இஸ் திஸ் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் எம்எஸ்எம்இஸ். ஸோ எம்எஸ்எம்இஸை வந்து எம்எஸ்எம்இஸ்னால் சின்ன சின்ன சிறு குறு நிறுவனங்கள், அவங்கள வந்து உலகளாவிய சப்ளை செயினில் வந்து கொண்டு போய் இணைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் ஆத்தர் முன் வச்சிருக்கிற கருத்து. ஸோ இதில் ஒரு சில டேட்டா கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் மெயின்ஸ் ஸோ ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா தீஸ் டேட்டா வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்எஸ்எம்இஸ் தான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து இந்தியாவில் மிகப்பெரிய ஜாப் கிவராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்எஸ்எம்இஸ் மூலமாக கிட்டத்தட்ட 11 crore people ஆர் ஒர்க்கிங் இன் எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வித் 45% ஆஃப் ஆல் ஒர்க்கர்ஸ் ஆர் working in this MSMEs only. So அதனால் they call these MSMEs as a backbone of the Indian economy அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கன்வின்சிங்லி June 27 அப்படிங்கிறது தான் வேர்ல்டு எம்எஸ்எம்இ டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பட் தீஸ் டேஸ் பர்டிகுலர்லி டிமானிட்டைசேஷனில் ஆரம்பித்து ஜிஎஸ்டியில் ஆரம்பித்து நவ் வித் ரெஸ்பெக்ட் டு த பேண்டமிக் பேஸ்டு லாக்டவுனால் தீஸ் எம்எஸ்எம்இஸ் ஹவ் பீன் த ஹார்ஷஸ்ட் ஹிட். ரொம்ப அடி வாங்கின ஒரு செக்டர்னால் இந்த எம்எஸ்எம்இஸ் தான். தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டில் கம் பேக் டு த ப்ரீ-கோவிட் சுச்சுவேஷன்ஸ். ஸோ அந்த டைமில் ஹவு டு வி ஹெல்ப் தீஸ் எம்எஸ்எம்இஸ் அவுட்? ஸோ அப்படிங்கிறதுக்கு சொல்லும்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து இட் இஸ் ஃபாலோயிங் த கைட்லைன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் லைக் UNIDO, that is United Nations International Development Organization, ILO International Labour Organization, UNDP United Nations Development Program, UN Women and IFAD. இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸோட ஒர்க் பண்ணி they are trying to improve the working conditions and operations of MSMEs. MSMEஸோட நிலைமையை முன்னேற்றுறதுக்காக we are trying to do a lot. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஜிட்டைசேஷன். அதாவது பிகாஸ் ரைட் நோ வாட் வி ஹாவ் இஸ் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0ங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன், இதுவே ஒரு நல்ல கொஷின் தான். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 இஸ் பேஸ்ட் ஆன் வாட்? ஸோ வெதர் இட் இஸ் மெக்கானிக்கல் மஷினரி பேஸ்டாக, இல்லை டெக்னாலஜி பேஸ்டாக, இல்லை டெக்னாலஜிஸ்லேயே அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸான டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் லைக் பிக் டேட்டா, வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது பேஸ்டானா, ஸோ அதுக்கும் இங்கே தே ஹவ் கிவன். ஸோ தீஸ் ஆர் highly based on digital technology. Digital revolution is your industrial revolution 4.0. ஸோ அதனால் எம்எஸ்எம்இஸ்க்கும் தீஸ் டிஜிட்டல் திங்ஸ் மஸ்ட் ரீச் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் த டிஜிட்டல் சக்சம். ஸோ திஸ் இஸ் லைக் ட்ரைனிங். ஸோ இது வந்து லேபர் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராமு. இதில் தே ஆர் கோயிங் டு ட்ரெயின் 3 lakh யூத். ஸோ டிஜிட்டல் ஸ்கில்லிங்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் வந்து டிஜிட்டல் சக்ஷம் portal. And there are also other portals like Udyam portal. Udyam portal is registration of MSMEs எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் வந்து Udyam portal. This has been launched by MSME மினிஸ்ட்ரியை லான்ச் பண்ண ஒரு போர்ட்டல். அண்ட் ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் லைக் அன்ஸ்கில்டு இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நேஷ்னல் டேட்டா பேஸ் ஆஃப் தீஸ் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ், அன்ரெஜிஸ்டர்டு ஒர்க்கர்ஸ் அது க்ரியேட் பண்ணுறது தான் திஸ் இஸ் ஈஸ்டர்ன். திஸ் இஸ் ஆல்சோ டன் பை லேபர் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் த அசீம் போர்ட்டல். அசீம் போர்ட்டல் இஸ் லைக் ஆத்ம நிர்பா ஸ்கில்டு எம்ப்ளாயர் மேப்பிங் பேர்லேயே இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் நௌக்ரி. ஸோ யூ ஹாவ் சம் employer who is looking for some employee. ஸோ இந்த எம்ப்ளாயி இஸ் லுக்கிங் ஃபார் சம் ஜாப். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு போர்ட்டல் தான் வந்து அசீம் போர்ட்டல். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போர்ட்டல் டு லிங்க் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. வேலை தேடுபவர்களையும் வேலைக்கு ஆள் தேடுபவர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அசீம் போர்ட்டல். ஸோ இந்த டிஜிட்டலைசேஷன் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ட்ரைவர். அதை எப்படி எம்எஸ்எம்இஸ் கொண்டு போய் சேர்த்துருக்கோங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் திங் இஸ், ஆர் தீஸ் எம்எஸ்எம்இஸ் என்வாயர்மெண்டலி கான்ஷியஸ்? ஸோ ஒரு என்வாயர்மெண்டல் பொல்யூஷனோ இல்லை வந்து
கார்பன் அவுட்புட்டோ எந்த அளவுக்கு குறைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஹவ் ஆர் தே என்வைரன்மெண்டலி கான்ஷியஸ் அப்படிங்கிறதுக்கு தே ஹவ் கிவன் அன் எக்ஸாம்பிள். தட் இஸ் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியும் யூனிடோ இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய எம்எஸ்எம்இஸ்க்கு தே ஹவ் கிவன் சம் அட்வைசரி சர்வீசஸ் அண்ட் இவங்க கொடுத்த அட்வைசரி சர்வீசஸ் மூலமாக தே பீன் ஏபிள் டு சேவ் தீஸ் மந்த் ஆஃப் huge amounts of greenhouse gas emissions. ஸோ அந்த 83,000 tons of gas emissions குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் கிவன் ஹியர். ஸோ அது போக இன்னொரு ஸ்கீம் பற்றியும் சொல்லியிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சுயமாக நான் ஒரு வேலை செஞ்சுக்கணும், ஒரு தொழில் செஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவும் தராங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 7 lakh சின்ன சிறு குறு நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு எக்கனாமிக்கலி ஸ்டேபிள், ஸோ ஃபினான்ஷியலாக அவங்கள ஸ்டேபிள் ஆகிறதுக்கான ஒரு திட்டம் தான் பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஃபைனலி அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இஸோட டெவலப்மெண்ட்டுக்காக வி ஹாவ் டு ஒர்க் கமிட்டட்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் தீஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி ஆஸ் செட் இன் த இன்ட்ரொடக்ஷன் பார்ட். ஸோ திஸ் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் இந்தியா வியட்நாம் டிஃபென்ஸ் டைஸ். ஸோ பொதுவாக வந்து ஒரு கண்ட்ரியோட பாலிசி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எடுத்தோன்னா சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் டிஃபென்ஸ் அந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸில் பார்ப்போம். பட் திஸ் ஆர்டிக்கல் மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஸ் மட்டும்தான். பிகாஸ் வி ஹாவ் ரீசன்ட்லி சைன் த ஜாயிண்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட் ஆன் India-Vietnam defense partnership towards 2030, and we are also on the path to finalize the $500 million of defense line of credit. ஸோ நம்ம வந்து இவ்வளோ கடன் கொடுத்து அவங்க நம்மக்கிட்ட தளவாடங்கள் இராணுவ தளவாடங்களை வாங்குறதுக்கான ஒரு திட்டமும் சைன் பண்ண இருக்கணும். ஸோ இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா இந்த சைனா ஃபேக்டர். பிகாஸ் சைனாக்கும் இந்தியாவுக்கும் நம்ம இப்போ தான் பார்த்தோம், we have some clashes along the land boundary, whereas Vietnam and China have some clashes along the sea boundary, particularly எங்கன்னா South China Sea. So South China Sea-ல Vietnam and China are having some boundary disputes. Particularly இதை பற்றி பார்க்கணுன்னா 9- line or 11- lineலாம் பார்த்தீங்கன்னா you will know how arrogant அண்ட் பெலிஜரண்ட் சைனா இஸ், எவ்வளோ ரொம்ப அரகெண்ட்டாக சைனா வந்து அந்த ஏரியாவில் பிஹேவ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்தியா ஹேஸ் ரிப்பீட்டட்லி கமிட்டட் டு this United Nations Convention on Law of Seas, UNCLOS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ். இதுபடி தான் வந்து வேர்ல்டில் மெரைன் பவுண்ட்ரிஸ்லாம் எப்படி தீர்மானிக்கிறாங்கங்கிறது இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லையும் இந்தியா ஹஸ் பீன் கிவிங் அ சப்போர்ட்டிவ் ஹேண்ட் டுவர்ட்ஸ் வியட்நாம். அதே போல் அங்கே வியட்நாமோட பிளாக் 128 அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஓஎன்ஜிசி விதேஷங்கிறது இந்தியாவோட ஒரு நிறுவனம், ஓஎன்ஜிசியோட ஃபாரின் ஆர்ம். ஸோ அவங்க வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறாங்க. பட் அதுக்கு சைனா அப்போஸ் பண்ணுது. இருந்தாலும் ஸ்டில் வி ஆர் கண்டினியூயிங் அவர் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன். இது எல்லாமே தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா வியட்நாம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரூப்ரிக் ஆஃப் இந்தியோ பசிஃபிக்கில் இந்தியா வியட்நாம் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. மெயின்லி பிகாஸ் ஆஃப் சைனா ஃபேக்டர். அண்ட் நாட் ஓன்லி சைனா ஃபேக்டர், நம்ம 2 பேர்த்துக்குமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இருக்கிறதுனால வி ஆர் மோர் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா ஸோ வி ஹாவ் த 15th ஃபினான்ஸ் கமிஷன். அவங்க வந்து ஒரு சில டார்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, டெப்த் அண்ட் ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்ஸ். இதில் நிறைய நேஷன்ஸ் வந்து இந்த டார்கெட்ஸை மீறி இருக்கிறாங்க. தோஸ் இன் த ரெட், பர்டிகுலர்லி பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான், தெலுங்கானா, ஈவன் தமிழ்நாடு, இது எல்லாமே வந்து அந்த டார்கெட்ஸை மீறி இருக்கிறாங்க. அண்ட் திஸ் டேட்டா, இந்த செகண்ட் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்தந்த ஆஃப்டர் ஜிஎஸ்டி பார்த்தோன்னா அந்தந்த மாநிலங்களுக்கான டாக்ஸேஷன் பவர்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹரியானா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களோட ஓன் டேக்ஸ் ரெவென்யூஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. more than 50%. இந்த ப்ளூ லைன் ரெஃபர்ஸ் டு த ஓன் டேக்ஸ் ரெவென்யூ, அவங்களோட அந்த ஸ்டேட்குள்ளேயே வரக்கூடிய வருமானம். ஸோ
ஹரியானா, கேரளா, ஆந்திராலாம் வந்து கிட்டத்தட்ட 50% மேலே அவங்களுடைய வருவாய் வந்து அந்த மாநிலத்துக்குள்ளேயே இருந்து எடுத்துக்கிறாங்க. வேறஸ் பீகார் அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் லைக் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ தான் அவங்க ஸ்டேட்குள்ளேயே இருந்து வருது. மிச்சம் எல்லாமே தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சென்ட்ரல். க்ரீன் எல்லாமே வந்து சென்ட்ரல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அவங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம், அதை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ லீஸ்ட் டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா ஹரியானா அண்ட் கேரளா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதிலேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அது சேம் ஹரியானா அண்ட் கேரளா, அது எல்லாமே பஞ்சாப், கேரளா, தே ஸ்பெண்ட் 90% ஆஃப் தியர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக தான் போகுது. பிகாஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்துக்கிட்டோம்னா தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இட் இஸ் சம் அசட்ஸ், கிரியேட்டிங் சம் அசட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கோ அந்த மாதிரி செலவு பண்ணுறது. வேறஸ் ரெவன்யூ அசட்ஸ்னால் சேலரி, பென்ஷன், இன்கம், டே டு டே எக்ஸ்பென்சஸ், அதுக்கு செலவழிக்கிறது. கேரளா அண்ட் பஞ்சாப் both are spending more than 90% of their expenditure on this revenue expenditure alone அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we'll be moving towards the other article. ஸோ ஹிமாச்சலில் தே ஆர் டேக்கிங் அப் அ பைலட் ப்ராஜெக்ட். ஸோ சிங்கிள் யூஸ், ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்லாம் திரும்ப வாங்குற மாதிரி பர்டிகுலராக ஒரு 100 ஸ்கூல்ஸில் இதை ஒரு பைலட் ப்ராஜெக்டாக பிகின் பண்ண போகிறாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சியானா ஹிமாச்சல் பிரதேஷ் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் என்வைரன்மெண்ட். ஸோ அவங்க தான் நேஷ்னல் க்ரீன் கிராப்ஸ் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் ப்ரோக்ராம், என்வைரன்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச், அந்த மினிஸ்ட்ரியோட ப்ரோக்ராம் தான் நேஷ்னல் க்ரீன் கிராப்ஸ். அதோடைய நோடல் ஏஜென்சி இவங்க தான். ஸோ இது வந்து 1 கிலோ பிளாஸ்டிக்கு 75 ரூபா கொடுத்து வாங்க போகிறாங்க. வாங்கி அந்த பிளாஸ்டிக் என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த மாநிலத்திலே ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க. பிகாஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தே ஆர் டியூரபிள், ரொம்ப நாள் நீடிச்சு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் தே ஆர் யூஸிங் இட் ஆஸ் ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இங்கே ஒரு திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு திட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு கேம்பெயின். ஸோ திஸ் கேம்பெயின் இஸ் நோன் அஸ் ஹர் கர் திரங்கா. ஹர்னா ஒவ்வொரு, கர்னா வீடு, ஒவ்வொரு வீட்டிலும் திரங்கானா ட்ரை கலர் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 26 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வீடுகளில் இது ஹாய்ஸ்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஆன் த அக்கேஷன் ஆஃப் August 11 to 17. ஸோ இந்த வாரம் தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் வீக், விடுதலை பெற்ற வாரமாக கொண்டாட போகிறாங்க இந்த வருஷம். பிகாஸ் 75வது வருஷம் இண்டிபெண்டன்ஸ். ஆசாதி கா அம்ரித்சவ் மஹோத்சவ்களில் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. அண்ட் இதுலேயும் இன்னொரு இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஃப்ளாக்ஸ் வந்து இது வரைக்கும் கையில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலியஸ்டர்லேயும் இல்லை மெஷின்லேயும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் தேர் பி மேசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம சைனாவோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் என்னென்னு பார்த்தோன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். அதுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை G7 குரூப் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் US பிரசிடென்ட். ஸோ இதில் பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட $600 பில்லியன் அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. பர்டிகுலர்லி புவர் கண்ட்ரீஸில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இதில் 600ல் 200 வில் பி ப்ரொவைடட் பை த US அண்ட் த ரெஸ்ட் $400 பில்லியன் வந்து மிச்ச G7 நேஷன் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அண்ட் அன்லைக் சைனாஸ் மாடல் திஸ் பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஹியூஜ் அமௌண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் we have covered all the important articles. So we will discuss further from tomorrow also. So thank you for listening.